இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். கடவுள் இந்த உலகை அதிகமாக அன்பு செய்கின்றார். அதனுடைய அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் தன்னுடைய ஒரே மகனையும் இந்த உலகிற்கு அனுப்பினார். பாலன் இயேசுவும் முழுமையாக எல்லா மக்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார், பிறந்திருக்கின்றார். ஒரு குழந்தையினுடைய புன்னகையானது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைவான மகிழ்ச்சி தரும். ஒரு குழந்தையினுடைய புன்னகையை பார்க்கின்ற பொழுது, சிரிப்பை பார்க்கின்ற பொழுது, எவ்வளவுதான் கஷ்டத்தோடு வேதனோடு இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மறந்து அந்த குழந்தையை அன்போடு அரவணைப்போம். அதே போலத்தான் பாலன் இயேசு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே பலவிதமான துன்பங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு அமைதி இழந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகம். எனவே எல்லா மக்களுக்கும் நிறைவான அமைதியை கொடுப்பதற்காக பாலன் இயேசு இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவான சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுக்கு சொல்லியிருக்கிறார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் நம்மோடு இருப்பதற்காக, நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகிலே மனிதனாக பிறந்திருக்கின்றார். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், இந்த உலகிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்று. அந்த என்ன செய்தி என்றால், கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்று. உண்மையாகவே கடவுள் இந்த உலகை அதிகமாக அன்பு செய்கின்றார். எனவேதான் இந்த மனு குலத்தை தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்தார் என்று தொடக்க நூல் சொல்கிறது. அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி சொல்கின்றது. எனவே அவருடைய ஆட்சி அவருக்கு ஏற்புடையவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் காண முடியும். எனவே இந்த இனிய கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த பாலநேசு கொண்டு வந்த நிறைவான அமைதியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். அமைதியை பெறுவதன் வழியாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான மகிழ்ச்சியை காண முடியும். எனவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். பாலன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.